இங்க போலீஸ்ல செக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஒருத்தர் ஹெல்மெட் போடலன்னு பயத்திலே வண்டியை நிப்பாட்டிடுறாரு. இவர் கூப்பிட்டு ஹெல்மெட் போடாததுக்கு 1000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்றாங்க. சார் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார்னு சொல்றாரு. ஆனா இந்த போலீஸ்காரரு வயசுல பெரிய மனுஷன் கூட பார்க்காம தள்ளி போய் 100 தோப்பு கண்ணை போடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இந்த வயசுல எப்படி இதெல்லாம் பண்றத சொல்லிட்டு இவரு தயங்கிக்கிட்டே தோப்பு கண்ணை போடுறாரு. அங்க இருக்கிற பசங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இவருக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. போலீஸ் கிட்ட போய் வண்டி கேட்டா அந்த போலீஸ் நீ தோப்பு கண்ணை போட்டதை நான் பார்க்கவே இல்ல, வண்டி வேணும்னா ஸ்டேஷனுக்கு வந்து ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போடான்னு திமிரா சொல்லிட்டு போயிடுறாரு. வருத்தத்தோடய நடந்து போயிட்டு இருக்கும் போது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு பையனுக்கு கால் பண்ணா அவன் போனை கட் பண்ணி விடுறான். அந்த நேரம் பார்த்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாதனால அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவரோட பையன் ஹையர் ஆபீசர் கிட்ட எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஐ மேல ஆக்ஷன் எடுங்கன்னு சண்டை போடுறாரு. போலீஸ்காரங்க உங்க அப்பாவை ஃபைன் கட்டதா சொல்லியிருக்காங்க, உங்க அப்பன் செத்ததுக்குலாம் நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் அப்பனை கொண்டு அந்த எஸ்ஐயை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். அவனுங்களும் போதையில வாடா அவனை அடிக்கலாம் சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அந்த எஸ்ஐ வீட்டுக்கே போறானுங்க. அங்க போய் ஹீரோ அந்த எஸ்ஐ கண்ணத்திலே ஒண்ணு வச்சிடறான். ஆனா அந்த எஸ்ஐ இவனுங்களை போட்டு அடிச்சதுல இவனுங்க ஃபேஸ்ல தெரிஞ்சிடுது. உடனே கூட இருக்க கான்ஸ்டபிள கண்ணை எடுத்து இவனுங்க 3 பேத்தையும் சுட சொல்லி கத்துவான். ஆனா அந்த ஆளு சுட தெரியாம ஷூட் பண்ணிடுறான். குண்டி எஸ்ஐ மேல பட்டு அந்த ஆளு ஸ்பாட்லயே இறந்துடுறான்.